ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் 100 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 குடும்பத்துக்கும் ஒரு நாளைக்கு 1 கிலோ தக்காளி தேவைப்படுது. அங்கே தக்காளியோட விலை 10 ரூபா. அதுக்கு பக்கத்து ஊரில் இருக்க தோட்டத்துலேருந்து டெய்லி தக்காளி 100 கிலோ வந்துடும். அதனால் தக்காளியோட சப்ளைவும் வாங்குறவங்க டிமாண்டும் கரெக்டாக இருக்கிறதுனால தக்காளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. கிலோ 10 ரூபா தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த தக்காளி தோட்டத்தில் நல்லா தக்காளி விளைச்சல் அதிகமாகிடுது. கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு 2 கிலோ தக்காளி கொடுக்கலாம். அந்தளவுக்கு தக்காளி அதிகமானதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தக்காளி என்ன பண்ணலான்னு தெரியல. வெளியூருக்கும் விற்க முடியாது. ஸோ அதனால் அதிகமான தக்காளியை ஊருக்குள்ளே தான் விற்றாகணும். ஆனால் வாங்குறதுக்கு யாரும் இல்லை. இங்கே என்ன ஆச்சுன்னா, சப்ளை அதிகமாகிடுச்சு. அதாவது தக்காளி அதிகமாக இருக்குது, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, தக்காளியோட விலையை குறைச்சி விற்கிறாங்க. 1 கிலோ 5 ரூபா அப்படின்னு விற்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம், எந்தளவுக்கு சப்ளை அதிகமாகி வாங்குறதுக்கு அந்தளவுக்கு டிமாண்ட் இல்லையோ அந்த பொருளோட விலை குறையும். இப்போ நேர்மாறாக இன்னொரு சம்பவம் பார்க்கலாம். இப்போ சப்ளை விட டிமாண்ட் அதிகமாகுதுன்னு வச்சுப்போம். அந்த 100 குடும்பத்துக்கும் எப்பயும் போல் 100 கிலோ தக்காளி தேவைப்படுது. ஆனால் திடீர்னு வெள்ளம் வந்து அங்கே இருக்க தோட்டத்தில் பாதி தக்காளி செடி அழிஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் ஒரு நாளைக்கு வெறும் 50 கிலோ தக்காளி தான் கிடைக்கிது. அந்த கிராமத்தில் இருக்க 100 குடும்பத்துக்கும் தக்காளி கண்டிப்பாக வேணும். ஆனால் 50 கிலோ தக்காளி இருக்கிறதுனால தக்காளி வாங்க போட்டி போடுறாங்க. நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆகுது, ஆனால் சப்ளை இல்லை. அதனால் தக்காளியோட விலை ஆட்டோமேட்டிக்காக உயருது. கிலோ பார்த்திங்கன்னா 20 ரூபா ஆகுது. இதுபடி பார்க்கும்போது அதிகமான டிமாண்ட் தேவை இருந்து சப்ளை இல்லைன்னா அதோட விலை வந்து உயரும். அதிகமான சப்ளை இருந்து தேவை இல்லைன்னா விலை குறையும். ஒரு பொருளின் விலை உயரவும் குறையவும் சப்ளை டிமாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய பங்கு சந்தைகள் ஏல முறையில் சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இன்னொரு உதாரணமாக போன வீடியோவில் பார்த்தா ராஜா ஜூஸ் கம்பெனி எடுத்துக்கலாம். ராஜா ஜூஸ் கம்பெனியில் ஒரு ஷேர் 100 ரூபான்னு 1000 ஷேர் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. 1 லட்ச ரூபா உங்களோட முதலீடு. ஒரு மாதம் கழித்து மார்க்கெட்டுக்கு வரீங்க. அன்றைய தேதியில் அங்கே ராஜா ஜூஸ் விலை 150 ரூபா போகுது. ஆக இது ரொம்ப நல்ல ரேட்டா, அதனால் 1000 ஷேரே 150 ரூபாய்க்கு விற்றுருவோன்னு நீங்கள் உங்களோட புரோக்கர் வழியாக ஆர்டர் போடுறீங்க. நீங்கள் மொபைல் வழியாக போட்ட அந்த ஆர்டரை உங்கள் புரோக்கர் நேராக பங்கு சந்தைக்கு அனுப்பி வைப்பாங்க. பங்கு சந்தையில் ராஜா 150 ரூபான்னு சொல்லிட்டு 1000 ஷேரை விற்க வந்திருக்கான்னு காட்டும். அங்கே வாங்குறதுக்கு அதே போல் வந்திருப்பாங்க. எனக்கு 150 ரூபா 1000 ஷேர் இருந்தால் கொடுங்க, ஏன்னா விலை நல்லா போகும் அப்படின்னு வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கும் இவங்களுக்கும் கனெக்ஷன் பண்ணி ஓகே, 2 பேருக்கும் ரேட்டு மேட்ச் ஆகுது, டீல் ஓகேன்னு சொல்லிவிட்டு விற்றுடுறாங்க. இதுவே நீங்கள் இப்போ விற்க வரீங்க, ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இது விலை ஏறாத கம்பெனி, இதுக்கு மேலே விலை போகாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போது ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணால், ராஜா ஷேர் வந்து 1000 குவான்டிட்டி இருக்குது, 150 ரூபா விலை இருக்குது, யாராச்சும் வாங்குறீங்களான்னு காட்டும். இப்போ வாங்குறதுக்கு ஆள் இல்லாதனால 150 ரூபாலேருந்து 5 பைசா குறைச்சி 149 ரூபா 95 பைசாவை காட்டும். இப்போ யாராச்சும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கீங்களான்னு. அப்பவும் வாங்க ஆள் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் 149 ரூபா 90 பைசாவை மாற்றி காட்டும். இப்படியே 5 பைசாவை குறைக்கும். எப்பவும் நொடிக்கு நொடி குறைந்தபட்ச விலையாக பைசாவில் தான் ஷேர் மார்க்கெட்டில் விலை ஏறும் இறங்கும். சரிங்களா? இப்போ 149 ரூபா 80 பைசாவுக்கு வாங்க ஒரு ஆள் வராரு. ஸோ அந்த விலையை வந்து மார்க்கெட் சேல் பண்ணிவிடுது. இப்போ அந்த ஸ்டாக்கோட புது விலை 149 ரூபா 80 பைசா. இங்கே என்ன நடந்ததுன்னா, சப்ளை இருக்குது, ராஜா வந்து கொடுக்குறாரு, சப்ளை இருக்குது, ஆனால் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக விலை வந்து குறையுது. அதுவே இன்னொரு காட்சியாக பார்க்கலாம். ஒருவேளை மக்கள் இது வேறு லெவல் கம்பெனி, நல்லா போகக்கூடிய கம்பெனி அப்படின்னு நம்புகிறாங்க. ஏற்கனவே மக்கள் 150 ரூபா தரேன், யாராவது விற்கிறீங்களான்னு மொபைலில் புரோக்கர் வழியாக ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல் ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கவங்களும் இது நல்ல விலை போக போகுது, நான் ஏன் விற்கணும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பைசா விலை ஏறிக்கிட்டே போகும். உங்களுக்கு இது நல்லா மேலே போகக்கூடிய ஷேர் தான் தெரியும், ஆனால் பண தேவைக்காக விற்க வந்திருக்கீங்க. சரி, இன்னும் விலை ஏறுதான்னு பார்க்குறீங்க. உதாரணமாக 1000 பேர் 150 ரூபா கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் 100 பேர் தான் விற்கிறாங்க. 900 பேருக்கு தேவை இருக்குது. அதனால் மார்க்கெட் இன்னும் விலை ஏற்றி காட்டுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏறி 154 ரூபா போகுது. நான் 150 ரூபா வந்தாலே எனக்கு லாபம்ப்பா, 154 ரூபா நல்ல லாபம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விற்றுடுறீங்க. சரிங்களா? விற்றதுக்கப்புறமா பார்க்குறீங்கன்னா டிமாண்ட் இருந்து 155 ரூபா 156 ரூபா போகுது. ஆனால் உங்ககிட்ட விற்கிறதுக்கு ஸ்டாக் இல்லை. இப்படி தான் நொடிக்கு நொடி லட்சக்கணக்கான மக்கள் ஷேர் மார்க்கெட்டில் வாங்குவாங்க, விற்பாங்க. அதனால தான் தொடர்ந்து விலை ஏறும் இறங்கும், இது நடந்துக்கிட்டே இருக்கும். வாங்க ஆள் இருந்து விற்க ஆள் இல்லைன்னா, அதாவது பையர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா விலை ஏறும். இதுவே விற்க ஆள் இருந்து வாங்க ஆள் இல்லைன்னா, அதாவது செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் விலை இறங்கும். முக்கியமான பகுதி கவனமாக கேளுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் விலை ஏறவும் இறங்கவும் முக்கியமான காரணம் மக்கள் தான். மக்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்க வாங்குவாங்க, மேலே ஏறும், விற்பாங்க, கீழே இறங்கும். இதுதான் கான்செப்ட். ஒரு கம்பெனி பற்றி நல்ல செய்தி வருது அப்படின்னா மக்கள் எல்லாருமே அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, விலை ஈஸியாக மேலே ஏறும். அதே ஒரு கம்பெனியை பற்றி கெட்ட செய்தி வருதுன்னா மக்கள் மொத்தமாக விற்க ஆரம்பிச்சிருவாங்க, செல்லுன்னு மார்க்கெட் விழும். இங்கே எவ்வளோ பேர் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கிறத வால்யூம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் வாங்குறார், ஒருத்தர் விற்கிறார், அது வந்து வால்யூம் 1ன்னு எடுத்துக்கலாம். எத்தனை பேர் வாங்குறாங்க, எத்தனை பேர் விற்கிறாங்களோ அத்தனையும் வால்யூம்னு தான் கணக்கிடுவாங்க.
ஒரு நிமிடத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வாங்குவாங்க விற்பாங்க. அதனால் எப்பயுமே அதிக வால்யூம் இருக்க ஸ்டாக்கை தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா ஆட்கள் இல்லாத ஷேரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது விலை மேலேயும் போகாது கீழேயும் வராது. அப்படியே கீழே வந்தாலும் சரி விற்றுட்டு வெளியில் வரலான்னு பார்த்தா வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நடுவில் மாட்டிக்கும். ஸோ லிக்விடிட்டி முக்கியம். நல்ல வேல்யூம் உள்ள ஸ்டாக் எடுக்கிறது தான் சரியான புத்திசாலித்தனம். சரி, ஒருத்தர்கிட்ட அதிக பணம் இருக்குது, ஒரே டைமில் வாங்கி விலை ஏற்றிட முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக் இவ்வளோ தான் மேலே போகணும் கீழே வரணும்னு இருக்குது. அதெல்லாம் என்எஸ்சி அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட்னு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த லெவல் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டே கொஞ்சம் நேரம் ட்ரேட் பண்ணுற முடியாமல் ஆஃப் பண்ணிடுவாங்க மார்க்கெட்டை. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மார்க்கெட்டை திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது போல் நிறைய தகவல்கள் இருக்குது. அந்த தகவல்கள்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் உங்கள் லெவலில் யாராலையும் பணம் பண்ண முடியாது. ஸோ அடுத்த வீடியோ இந்த வீடியோட தொடர்ச்சியான முக்கியமான வீடியோ தான். அதை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஹாஜா. இது பணயுகம். நன்றி.